அண்மைச் செய்தி. நெல்லை அருகே 15 வயது மகளை கர்ப்பமாக்கிய தந்தைக்கு தூக்கு தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், இது குறித்த கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. நெல்லை அருகே 15 வயது மகளை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய தந்தைக்கு தூக்கு தண்டனை விதித்து நெல்லை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் இன்று ஒரு பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சொந்த மகளையே தந்தை சீரழிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதி கடுமையாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியை சேர்ந்தவர் 43 வயதான தொழிலாளி. இவரது இரண்டாவது மனைவிகளுக்கு பிறந்த 15 வயது மகளை வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தந்தையே பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சிறுமிக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட போது நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் சிறுமி மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. இது குறித்து அப்போதைய வள்ளியூர் அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவகலை வழக்கு பதிவு செய்திருந்தார். பின்னர் இன்ஸ்பெக்டர் கௌரி மனோகரி உட்பட பல சிறப்பு போலீசார்கள் இந்த வழக்கை தீவிரமாக விசாரித்து வந்தார்கள். சிறுமியின் கருவில் உருவான சிசுவின் டிஎன்ஏ மாதிரியும் தந்தையின் டிஎன்ஏ மாதிரியும் ஒத்துப்போனதாகவே அறிக்கையும் வெளியாகி இருந்தது. இதனால் குற்றத்தை நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வழக்கில் நீதிமன்ற காவலர் ராஜேஸ்வரி சாட்சிகளையும் டிஎன்ஏ முடிவுகளையும் உரிய நேரத்தில் கோர்ட்டில் சமர்ப்பித்து விசாரணை விரைவாக நடைபெற உதவியிருக்கிறார். நெல்லை சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 11 மாதங்களாக நடந்த இந்த வழக்கின் விசாரணை இன்று முடிவடைந்திருக்கிறது. இன்று நீதிபதி சுரேஷ்குமார் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பில் குற்றவாளி கூண்டில் என்ற தந்தையை பார்த்து நீதிபதி கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தீர்ப்பின் போது நீதிபதி சுரேஷ்குமார் கூறிய போது, இந்த நீதிமன்றம் உங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையை வழங்க நினைத்தாலும் உங்களது மனைவியும் பாதிக்கப்பட்ட சிறுமியும் உங்களுக்கு அது உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சொந்த மகளையே தந்தை பாலியல் பலாத்காரம் செய்வது போன்ற தொடர்ச்சியான சம்பவங்கள் அரங்கி வருகின்ற காரணத்தினாலும் இது போன்ற குற்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறாமல் இருக்கின்ற காரணத்தாலும் தற்போது குற்றவாளிக்கு இந்த தூக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த 11 நாட்களுக்கு முன்புதான் இதே நீதிமன்றத்தில் மகளை கர்ப்பமாக்கிய மற்றொரு தந்தைக்கும் நீதிபதி சுரேஷ்குமார் இது போன்ற ஒரு மரண தண்டனை அறிவித்திருந்தார். தற்பொழுது மீண்டும் ஒரு தந்தைக்கு இதே போன்ற கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருப்பது நெல்லை மாவட்டத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தீர்ப்பில் குழந்தைகளை பாதுகாப்பதில் நீதிமன்றம் கண்டிப்பான போக்கை உணர்த்துவதாகவே தற்போது வெளியாகியிருப்பது இந்த தீர்ப்பு உணர்த்துகிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.